என்ன வேணும் உனக்கு? நீங்க தாம்மா சொல்லணும் என்ன பிரச்சனை. Sugar baby and sugar baby. சுகர் பேபியா? ஓ, பிளட் சுகருங்களா? சர்க்கரை நோய்ங்களா? எவ்வளோங்கம்மா இருக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. கொட்டி கொட்டி கிடக்குதா? என்னம்மா கொட்டி கிடக்குதுன்னு அசால்ட்டா சொல்றீங்க? சுகர்லாம் அவ்வளோலாம் அதிகமாக இருக்கக்கூடாதுமா. அதிகமாக இருந்து அதுவே வாசக்கதவை திறந்து வச்சு எல்லா நோயும் வான்னு கூப்பிட்டுருமா. சரி, வலின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தானே வந்தீங்க, எங்க வலிக்குது அதை சொல்லுங்க. கொட்டி கொட்டி கிடக்கு. அதுவும் கொட்டி கொட்டி கிடக்குதுங்களா? சுகர் கண்ட்ரோலாக இல்லைனாலே உடம்புல இன்ஃப்ளமேஷன் ரெகுலராக அதிகமாக இருந்து எல்லா செல் ஃபங்க்ஷனும் டிஸ்டர்ப் பண்ணி ஏகப்பட்ட மூட்டு சத வலிலாம் இருந்துகிட்டே தான்மா இருக்கும். முதல்ல சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டயட்டில் கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிவிட்டு நல்லா ப்ரோட்டீன் ஃபைபராக இன்க்ளூட் பண்ணுங்கள். நல்லா வாக்கிங் போங்க, ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்கள், நல்லா குவாலிட்டி ஸ்லீப் கொண்டு வாங்க. இதெல்லாம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக சுகரும் கம்மியாகிடும், உங்கள் மல்டிபிள் பெயின்ஸும் குறைஞ்சிடும். இன்னும் என்ன வேணும் உனக்கு? இதுக்கு மேலே என்ன வேணும்? வாங்க, உங்களை அசஸ் தான் பண்ணணும். மிச்ச பிரச்சனை சொல்லிட்டே வாங்க. கொட்டி கொட்டி கிடக்கு.